ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கலந்துரையாடல் தேவப்பிரியா சாரோட எதை பற்றி அப்படின்னு சொன்னால், இந்த பிஜேபியோடைய 27 தொகுதிகள், அதை தவிர அஃப்கோர்ஸ் டிஎம்சிக்காக ஜான் பாண்டியன் அவங்களாம் தாமரையில் நிற்கக்கூடிய அந்த தொகுதிகள் யார் போட்டியிடுறாங்க, கள வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிஜேபி ரொம்ப மோசமான தொகுதிகளை கொடுத்துட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தொகுதியெல்லாம் கூட கொடுத்துட்டார் எடப்பாடி, அலட்சியமாக பண்ணிட்டு. இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு, எதேச்சாக அவர் போட்டார், அமித்ஷாவே கிட்டேயே போய் மிரட்டிட்டு வந்துட்டார் அப்படின்னு எல்லாம் தினமலர்லேயே வந்திருக்கு. என்ன சார், ஆக்சுவலாக நாம் பார்க்குறோம், இந்த 27 தொகுதியை பார்க்குறோம், அதனுடைய கடந்த 4 தேர்தலில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 14 தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிறோம். அதையும் மீறி என்ன தப்பு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல உங்களுடைய முன்னுரை சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் நான் தொகுதி வாரியாக உங்களோட பேசுகிறேன். இல்லை, 27 தொகுதி இல்லை, 234 தொகுதியில் நின்று எங்கே கொடுத்தாலும் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பலமுள்ள இடத்துல மாத்திரம் போட்டி போடுற கட்சின்னா அப்புறம் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதில் 14 தொகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி 2024 என்டிஏ ப்ளஸ் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி வருது. அதில் வராத 1-2 தொகுதியும் பார்த்தீங்கன்னா சென்ற முறை வெற்றி பெற்ற அந்த இதில் முடக்குறிச்சி வந்திருக்கு. ஸோ 15 தொகுதி. ஆனந்தன் ஐயாசாமி தென்காசியில் மிக அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ வாசுதேவநல்லூரில் அவர். ஸோ எளிதாக 16 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் வராத கன்னியாகுமரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை ஓட்டு 3ஆக பிரிந்தாலும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட 19 வரை நல்ல ஃபைட்டு கொடுக்கலாம். 10லேருந்து 15 ஜெயிக்க முடியுங்கிறது எளிதாக, ரொம்ப இது பண்ணாமல் ஃபைட் முடியுங்கிறது தான் என்னோட முதல். இது ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குது. அதாவது 27 19 நீங்கள் எழுதினாலே பாஸ் பண்ணிடுவீங்க. 10லேருந்து 12 எழுதினாலே பாஸ் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா இன்னொரு 10 நாள் நீங்கள் வைக்கக்கூடிய முனைப்பை வைத்துக்கொண்டு மீதியில் வருவீங்கன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ 121 தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் மோதுது. அது என்ன, அதிமுக அவ்வளோ ரொம்ப ஈஸியாக அவங்க போன முறை அதுக்கு முந்தைய வெற்றி பெற்ற இல்லை, 2 பேரும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 60 சீட்டு கொங்குல அதிமுக எழுதினா ஜெயிப்பாங்க. இவங்க சென்னை அந்த டெல்டா இங்கெல்லாம் ஒரு 60 சீட். 2 பேரும் குறைஞ்சபட்சம் 60க்கு சேஃப் கேம் விளையாடி இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த 121 80லேருந்து 90 சீட்டை யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது முக்கியமாக அது வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு நியாயமான. பட் மோஸ்ட்லி 2 பேரும் சேஃப் சைடு அடிச்சிருக்காங்க. அன்லஸ் ஒரு அலை கடுமையான உழைப்பு. ஆனால் ஒரு பக்கம் திமுக தன்னுடைய இதில் ஜூனியர் விகடனில் போட்ட மாதிரி ஒரு தொகுதிக்கும் 25லேருந்து 30 அனுப்பப்பட்டுள்ளது. வேட்பாளர் ஒரு 20 ஸ்வீட் பாக்ஸை கொண்டணும். ஸோ 40லேருந்து 50 இது ஒரு தொகுதிக்கும் இது ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ண செய்தி தான். ஸோ அந்த அளவு அவங்க செய்ய போறப்ப இவங்க எதிர்முனையில் எப்படி இருக்கு. அதை தவிர பூத் ஸ்லிப் வச்சுக்கிட்டு 20% பேரை டிக் பண்ணி அவங்க அதிமுக திமுக இல்லாத ஆளாக பார்த்து அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதை தவிர லேப்டாப் கொடுத்தது 5000 கொடுத்ததுங்கிற கதையில் அவங்க வர்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஆவடி 2011லேயும் சரி 16லேயும் சரி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 2021 தோல்வி விட்டுறாங்க. அதே மார்ஜினில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 அந்த மார்ஜினில் தோல்வி விட்டுறாங்க. ஆனால் 2024 கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள் கம்மியாக வாங்கியிருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் சேர்த்து இல்லை இதோட கம்மியாக வாங்கியிருக்கு. இப்போ ஆவடியில் நிற்க போகிற ராஜசிம்மா என்ன பண்ண போகிறார்? இல்லை, ஆவடி எளிதாக இருக்காது. ஆனாலும் அங்கே திமுகவுடைய வேட்பாளர் மாசு நாசர் பெரிய நல்ல பெயர் இல்லை, ரவுடித்தனம் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு இருக்குது. ஸோ சென்ற முறை பாஜகவும் இதுவும் நார்த் மெட்ராஸில் பெரிய ஃபைட் கொடுத்தாங்க. 2 முறை வெளியேற்றப்பட்டு திரும்ப உள்ள வர அளவுக்கு செல்வாக்குள்ள வராதானே சார் நாசர் இருக்கார். இல்லை, இருந்தாலும் அது இதுக்காக ஐடென்டிட்டிக்காக கொடுக்கப்பட்டதே தவிர மஸ்தானோ இல்லது இவரோ அப்படிங்கிற நிலைமையில் அவரை எடுத்தா இவர் எடுத்தா அவருங்கிற மாதிரி. அவர் ஒரு பெரிய ஆளு, அவர் என்ன வேணாலும் நேர்மையா எதிர்கொண்டா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒத்துழைப்பு வேணும். அங்க மாஃபை பாண்டியராஜன் நிறைய பண்ணியிருக்காரு. ஐடி இண்டஸ்ட்ரி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு. குற்றச்சாட்டு மயிலாப்பூரை பத்தி பேசும்போது, தமிழிசை கேட்ட தொகுதி கொடுத்துட்டீங்க, வானதி கேட்ட தொகுதி கொடுத்துட்டீங்க, அண்ணாமலை கேட்டது மட்டும் எந்த தொகுதியும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. மயிலாப்பூரில் டிஎம்கேவும் பிஜேபியும் மோதுகுது. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 2011லேயும் 16லேயும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. 2021 நேரடி மோதல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 12,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. 4,000 வாக்கு 2024 அதிமுக பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்கு திமுகவை விட. ரொம்ப சேஃபான ஒரு தொகுதி.
இத்தனைக்கும் தென் சென்னையில் ஏற்கனவே தமிழிசை இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். இல்லை, நீ அந்த அளவுக்கு எளிதாக இருக்கும்னு நான் நம்பல. நல்ல ஃபைட்டு கொடுப்பாங்க. பட் இதில் திமுகலேருந்து நிற்கிற வேலுக்கு பெரிய நல்ல பெயர் இல்லை. பட் இவங்க உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா வயதானதுலேருந்து போன முறை தென் சென்னையில் பெரிய அளவில் தொண்டர்களோடு நடந்து பண்ண முடியல. அட்லீஸ்ட் இப்போ சின்ன தொகுதிங்கிறப்ப அந்த உழைப்பை கொடுத்தால் வாய்ப்பு இருக்குது. நல்ல பிஜேபி கட்சி பணியில் வந்து தமிழிசை மேடத்துக்கு தானே அந்த தொகுதி, அந்த கட்சி பணியிலேயே அவங்க தானே முன்னேற நிற்கிறாங்க. இல்லை, பட் அவங்க ஏஜ் ஃபேக்டரில் போனது 24 தேர்தலில் ரொம்ப அளவுக்கு ஒரு 1 hour வாக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ சிறு பகுதி 6ல் 1 பங்கு தான், 6 தொகுதி சேர்ந்தா ஒரு எம்பி தொகுதி. இப்போ வந்து அதில்னால கொஞ்சம் உழைப்பு கொடுத்தால் பண்ணலாம். பட் எளிது கிடையாது சார். அதில் பிராமின் டாமினேஷன் என்பதாக பரப்பப்படுகிறது. அங்கே 5% தான். மயிலாப்பூருங்கிறது பிராமின் டாமினேஷன் பார்க்க வேண்டிய தொகுதி இல்லை. அதான் அது தோத்தா நாளைக்கு அது திட்டத்துக்கு ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டுக்கு பிஜேபியில இருந்து கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தது சார். இல்லை, அதான் சொல்கிறேன். பட் மக்கள் என்னன்னா ரிசல்ட் மாறினால் பிராமணர்கள் தோற்கடித்தார்கள்னு சொல்கிறதுக்காக திருப்பி சொல்லப்படுகிறது. அங்கே 5% தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவருடைய நாடார் சமூகம் 10%ங்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது. ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் வினோத் காந்தியும் இங்கே டிஎம்சியிலேருந்து கார்த்திகேயனும் நிற்கிறாங்க. இப்போ வந்து அங்கே அந்த தொகுதி வந்து 2011 அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் 21லையும் 16லையும் திமுக தான் அங்கே வெற்றி பெற்றது. அதே மாதிரி 33,000 வாக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க 2024 அதிமுக திமுக பிஜேபி சேர்த்து திமுக. இப்போ கார்த்திகேயன் என்ன பண்ணுவார்? அதுவும் டிஎம்சி இல்லை, காந்திக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே கெட்ட பேர் இருந்தது. அவர் வந்து அங்கே ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் காலேஜ்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணாலும் சில கெட்ட பேர் நிறைய இருக்குது. ஏசிஎஸ் ஒத்துழைப்பும் அதிமுக ஒத்துழைப்பு கிடைத்தால் இது வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நலிந்து தான் இருந்தது இந்த 5 வருடத்தில். பெருசாக எதுவுமே இல்லை. அது பைபாஸ் ரோட ஒட்டி இருக்குங்கிறதுனால ஆற்காடு பைபாஸ் உள்ளூர்ல இதுல இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. இது லெதர் இண்டஸ்ட்ரி எதுக்குமே அவருக்கே ஒரு ஃபேக்டரியே உண்டு. அப்படி இருந்தால் கூட எதுவும் பண்ணல. ஸோ அது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு நல்ல சீட்டை. பட் அது ஏசிஎஸ் ஒர்க் பண்ணதுனால போன முறை லீடு கிடைச்சிது. ஸோ அவருடைய ஒத்துழைப்பு கிடைத்து அதிமுகவும் இணைந்து பணியாற்றினால் எளிதாக விஜயிக்கக்கூடிய. ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து இருந்தது இல்லையா? இங்கே ஒரு தொகுதி அங்கே ஒரு தொகுதி கொடுப்பாங்க, நான் ஒரு தொகுதியில் நிற்பேங்கிறது. அது வந்து சமரசனம் பண்ணிட்டோம், பிஜேபியோட இருக்கட்டும்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருந்தது. இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வேலு என்னவோ அடுத்த 4000 வருஷத்துக்கு அவர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டாலும் 2011 5000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுது திமுக. ஆனால் அதுக்கப்புறம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் 2016 3வது அணி இருந்தோம். 2021 கிட்டத்தட்ட 94,000 வாக்கு வித்தியாசத்தில் இருந்தாலும் 2024 30,000 வாக்கு தான் அதிகமாக திமுக வாங்கியிருந்தது அப்படிங்கிற ஒரு தொகுதி திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும். ஸோ திருவண்ணாமலையில் பிஜேபி என்ன பண்ண முடியும்? ஏழுமலை என்ன பண்ணுவார்? இல்லை, திருவண்ணாமலை எளிது கிடையாது. கிட்டத்தட்ட திமுகவின் ஏடிஎம்மில் டாப் 3ல் இருக்கிறவருங்கிறது நமக்கு தெரியும். பட் அதை தாண்டி அவருடைய பணபலம் இதெல்லாம் தாண்டி மற்றபடி ஜாதி இதெல்லாம் பார்த்தாலும் அதுக்கேற்ற பிளானிங் இவர் கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாருங்கிறப்ப ஃபைட்டு தான் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஜெயலலிதா இல்லாதது தான் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தோற்கிறதுங்கிற மாதிரி ஆங்கிளில் பார்ப்பீங்களா? இல்லை, அதாவது அதிமுக அந்த ஒரு லேடியை நிற்க வச்சு ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றாங்கங்கிறது அந்த தொகுதி தானே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுக வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு குறுநில மன்னரை உருவாக்குன மாதிரி பெரிதாக உருவாக்கலை. பட் சென்ற முறை டெல்டாலெல்லாம் பார்த்தா OS மணியம் அவர் சீட்டை ஜெயிச்சார், இவங்க கடம்பூர் ராஜு ஜெயிச்சார். அந்தந்த சீட்டை ஜெயிச்சாங்களே தவிர பக்கத்து சீட்டை கேரி பண்ணி கொண்டு போகல. இந்த முறை அது நடக்கும் தெற்கு பகுதியிலன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு செல்வாக்குள்ளவர் யாரும் இல்லை. இவர் அங்கேருந்து இங்கே வந்தவர் தான். அதிமுகலேருந்து இம்போர்ட் செய்யப்பட்டவர் தான். இல்லை, இந்த அவ்வளவு எளிதாக இருக்கு. ஐ மீன் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 20,000 30,000 சொன்னதுனால நான் கேட்குறேன். 234 தொகுதியில் 19 தொகுதியில் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறது வந்து 10% தானே. ஆனால் 169 15% 169 169 அவங்க டைரக்டா நிக்கிறதுல பாத்தீங்கன்னா 12% வந்துருது. அந்த அளவுக்கு வந்துருது. பர்சன்டேஜ்னா திமுகவுக்கு தான் நல்லா தெரியும். ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் சார் 2 முறை
அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஓகே. 2011 சரி, 16 சரி. ஆனால் ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக கிட்ட 2021 தோக்குது. 12,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கு 2024 திமுக விட அதிமுகவும் பிஜேபி. அது ஓரளவுக்கு நல்ல சீட்டு. போன முறை அங்க இருந்த அமைச்சர் கூட மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், திமுகல இருந்து ஜெயிச்சவரை. ஸோ அதுல இருந்து பிரேம்குமார் வந்து அங்க பார்த்துட்டு ஒரு வழி பண்ணிடுவாருன்னு எடுத்து இல்லை. கொங்குல வந்து ஓரளவுக்கு ஒரு இந்த அலையன்ஸ் நல்லா ஜெல்லாக இருக்குது. சேலம் மாவட்டம், சேலம் பழைய சேலத்துடைய மொத்தம் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாமே ஒரு மண்ணின் மைந்தர் முதலமைச்சராக வேண்டும்னு ஒரு இவருக்கு அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கம் பாமகக்கு அங்கே இருக்குது. இது வந்து தனி தொகுதின்னு சொன்னால் கூட பாஜகவுக்கும் இருக்கிற மூணும் சேர்ந்து வர்றப்ப எளிதாக கிராஸ் பண்ணி ஜெயிக்கிற இது ஷூர் சீட்னே போட்டுக்கலாம். ஆனால் ஈரோடு மேற்கில் வந்து குறுநில மன்னர் முத்துசாமி நிற்கிறாரு. யுவராஜ் வந்து யுவராஜ் கிட்ட டிஎம்சில கொடுத்திருக்காங்க. அல்ல, அது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஈரோடு கிழக்குல வேணா அந்த இடைத்தேர்தல் வந்த அந்த கிழக்குல வேணா யுவராஜ் ஒரு முறை இல்ல. ஒண்ணு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், நேற்று ஒரு இது பார்த்தேன், முதலியார்கள் யாருமே ஈரோட்டில் நிற்கல. ஈரோட்டில் 4 தொகுதிகளில் முதலியார்களுக்கு கணிசமான வாக்கு இருந்தாலும் திமுகவில் ஒருவர் கூட நிறுத்தவில்லை. நாங்கள் மாற்றி யோசிப்போம்னு ஒரு போஸ்டர் ஈரோட்டில் அடித்த போஸ்டரே ஒன்று இதாச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுகவில் ஒரு சின்ன சலசலப்பு வந்தால் அலையில் யுவராஜுக்கு வாய்ப்பும் இருக்கலாம். பட் ரொம்ப கஷ்டமான சீட்டு தான். அப்படி எளிதாக கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஈவே ராமசாமி ஐயா சாதியெல்லாம் இப்போ ஒழிச்சிட்டாரு, ஐயா 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 அப்படின்னு பரப்புறாங்க. ஈவேரா ஊழல் செய்ததால் காங்கிரஸிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட பிறகு அவருடைய பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய ஜாதியினர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த கட்சியிலே இல்லை. இப்ப அப்படி இருக்கிறப்ப நாயக்கமார் நாமம் செலுத்தப்படுகிறார்களே அப்படின்னு ஒரு கட்டுரை குடியரசு ஆன்லைனில் கட்டுரை நான் எடுத்து வச்சிருக்கேன். அது அவரை பத்தி சொல்றது. இன்னொன்று 1952 காமராஜர் விருதுநகர்ல நிற்கிறார். அவரை தோற்கடிப்பதற்காக கோயம்புத்தூர்லேருந்து ஜிடி நாயுடு கொண்டு போய் நாயுடுக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு விருதுநகரில் நிற்க வருது. தயவு செய்து ஈவே ராமசாமியாரை பற்றி பரப்பும் செய்திகளுக்கும் ஆக்சுவல் உண்மைக்கும் மாறு. ஈரோடு மேற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஈரோடு மேற்கு கஷ்டம். ஆனால் முத்துசாமி அப்படி ஒன்றும் பெருசாக பெரிய கேண்டிடேட் கிடையாது. அதுவும் அதிமுகவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் தான். அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அங்கே நிறைய செஞ்சிருப்பார். உங்களுக்கு கோயம்புத்தூர் ஈரோடில் 90% பிரைவேட் பஸ் தான் இருக்கும். அதெல்லாம் இவருடைய காலத்தில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இது டெவலப் பண்ண பகுதிகள். கேட்குறவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அது கரெக்டானு பாருங்கள். ஈரோடு கிழக்கு வந்து முத்துசாமி பெரியாளி ஈரோட்டில் அப்படின்னா கூட செந்தில் பாலாஜி போய் பட்டி அரசியல் நடத்தி தான் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால முத்துசாமிங்கிறது டெரர்னு சொல்ற அளவுக்கு இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அது இருந்தாலும் போட்டி போடணுங்கிறதுல இருக்கும், அவ்வளோதான். அது வந்து செந்தில் பாலாஜியை வந்து உங்களுக்கு சிறையில் இருந்த காலகட்டத்தில் அதே சமூகத்தை சேர்ந்தவரை மினிஸ்டரா போடணுங்கிறதுக்காக மீண்டும் இவர் பெரிது பண்ணப்பட்டார். அவினாசி பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குன்னு ஒரு சே இருக்கு. இல்லை, அது கடந்த 25 16 21 3 அதிமுக தான் வெற்றி பெற்றது. 2024 17,000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கு. ஓகே, இல்ல அந்த தொகுதி ரொம்ப சேஃப். ஒன்னே இன்னைக்கு தனபால் ஒரு பேட்டி கொடுத்ததாக, நான் தான் இந்த ஆட்சியே அந்த 18 எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணி காப்பாற்றினது, என்னை கேட்க கூட இல்லை. ஆனால் அவருடைய மகன் ஏற்கனவே தாவேக்காக்கு போயிட்டான், அவர் உடல்நிலை சரியில்லை, நிற்கவில்லை என்று சொன்னதாக முதல்ல வந்து மகனுக்கு சீட்டு கேட்டார்னு வந்துச்சு. பட் மகன் அதுக்கு முன்னாடியே தாவேக்காக்கும் போயிட்டார். அதனால 2 பக்கமும் இருக்கு. பட் இன்னைக்கு வைரலாக அவருடைய செய்தி போகுது, அதை சமாளிக்கணும். அது ஒன்று கொஞ்சம் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம். பட் தனபாலை சரி கட்டணும். அத்திக்கனவு கூட அவர் எடப்பாடி நிறைய முயற்சி எடுத்தார். அந்த அது வந்து சார் இட்ஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். எப்படி ஜெயலலிதா அவர்கள் சென்னைக்கு வீராணத்தை பைப்பை திடீர்னு கொண்டு வந்து ஒரு பண்ணாங்களோ அந்த ஸ்கீம் போல இன்னைக்கு நமக்கு வர்ற தண்ணியில் பெரும்பகுதி வீராணம் தான். 2வது 3வது குடிநீர் திருப்பூருக்கு கொண்டு வந்தது எடப்பாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சியில். அதிலிருந்தே அதனுடைய சாதனை தொடர்ந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. கோயம்புத்தூர் நார்த் அங்கே வந்து செந்தமிழ் செல்வன் நிற்கிறாரு திமுகவில் இருந்து. இங்கே வந்து வானதி மேடம் நிற்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப சேஃப் சீட்டை டிஸ்கஸே பண்ண வேண்டாம்.
லீடு 3 தேர்தலையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. 2024லயும் 19,000 வாக்கு அதிகமாக தான் இல்லை, அது ரொம்ப சேஃப் சீட்டு. என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு செய்தி தெற்குலேருந்து நார்த்துக்கு இவங்க வந்தாங்க. அது இவர் அர்ஜுன் அம்மன் அர்ஜுன் வேண்டும் என்று அவர் கோரிக்கையில் இபிஎஸ் வச்சதாக முதல்ல வந்தது. இப்போ திமுகவுடைய ஐடி இவங்க செந்தில் பாலாஜிக்கும் வானதி மேடத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். அதாவது தெற்கில் வந்து இது சிறுபான்மையினர் அதிகம். சென்ற முறை முஸ்லீம் சிறுபான்மையர்கள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கமல்ஹாசனுக்கும் போட்டதால் வானதி 3000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. பட் இந்த ரெண்டுமே இந்த முறை திமுக வாங்கிட்டா எனக்கு 40,000 லீடு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதுலையே சேஃப் சீட்டாக பார்த்து செந்தில் பாலாஜி கரூரில் தோத்தாலும் கோயம்புத்தூரில் ஒரு சேஃப் சீட்டுன்னு ஒன்று இருந்தால் சிறுபான்மையினை நம்பி இங்கே வந்து இல்லை பாராசூட்டில் வந்து குதிச்சிருக்கார். அதையும் கூட அம்மன் அர்ஜுன் போட்டி போட்டால் ஜெயிக்க முடியும். இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தது அப்படின்னு திமுக ஐடி பரப்பு. திமுக ஒரிஜினலாக வந்து இல்லை தெளிவாக நமக்கு முன்னாடி வந்த செய்தி, கோவை நார்த் எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் இந்த முறை கோவை தெற்கு கேட்டதுனால அதிமுக கேட்டு வாங்கியதுன்னு தான் போன மாசத்துலேருந்தே வந்த செய்தி. பட் இப்போ செந்தில் பாலாஜி பாராசூட்டை எடுத்து உள்ளூரில் விற்காத மாடு வெளியூர் சந்தைக்கு போச்சுங்கிற மாதிரின்னு அவர் போன முறை அண்ணாமலையை சொன்னது மாதிரி இப்போ இந்த முறை பாராசூட்டில் வந்து சேஃப் சீட்டுன்னு பொறுக்கி அங்கே வந்து இறங்கியிருக்காரு. பட் இதெல்லாம் கோயம்புத்தூரில் எடுபடா சார். அதாவது கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்களும், சேலத்தில் எடப்பாடியும், நாமக்கல் பெல்ட்டில் தங்கமணியும் நல்ல ஒரு கடுமையான உழைப்பு ஏற்கனவே அதிமுக சார்பில் இல்லை அது மாத்திரம் இல்லை. நீங்கள் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு எல்லாமே பைபாஸை தாண்டி ஊருக்குள்ளே வராமல் இருந்தது. பட் கடந்த 7-8 ஆண்டுகளாக ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு பிறகாக அப்போ பண்ண ஸ்கீமெல்லாம் இன்றைக்கி நல்ல சென்னைக்கு ஈக்குவலாக கோயம்புத்தூர் வரைக்கும். சேலத்தில் நான் இருந்தப்போ எப்படி டிராஃபிக் கஷ்டப்பட்டனோ அதில், ஏன்னா நான் அங்கே என்னுடைய 6th டிப்ளமோ முடிக்கிற வரைக்கும் சேலத்தில் இருந்தவன். இன்றைக்கி என்ன மாற்றம் எனக்கு பல இடம் அடையாளமே தெரில, தினம் நடந்து போன பகுதியெல்லாம். ஸோ அந்த மாற்றத்திற்கு இந்த 3 பேரும் எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி பண்ணதுனால தான் இது ஜாதி காலத்துல கோயம்புத்தூரை வஞ்சித்த கதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. ஒட்டஞ்சத்திரம் பொறுத்த வரைக்கும் விடியல் சேகர் டிஎம்சி தான் நிற்கிறாங்க. ஒட்டஞ்சத்திரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 முறையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2024 கூட 60,000 வாக்கு அதிகமாக இவங்க 2 பேரோட தென்காசி பெல்ட்ல அங்க போன முறை ஜான் பாண்டியன் தனியா இவர் தனித்தனியா நின்னதுல ரொம்ப பிரிஞ்சு போச்சு. ஃபைட் கொடுக்கலாம் எளிது கிடையாது. நீங்க சொல்ற லீடை வச்சு ஒட்டஞ்சத்திரன் வந்து பாஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லலை. இல்லை அதான் கிருஷ்ணசாமியும் ஒரு மகனும் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் அதிகமாக பிரித்தால் திமுக வாக்குகளை நல்ல ஃபைட் கொடுக்கலாம். திமுக வாக்குகளை கிருஷ்ணசாமி அவர் ஒரு தனி கூட்டணியா நிக்க இப்பதான் தனியா நிக்கிறாரு. திமுக வாக்குகளை பிரிக்க இந்த அதிமுக இல்ல அதிமுக வாக்குகளை விட திமுக வாக்குகளை அதிகமாக பிரிச்சால் ஒட்டஞ்சத்திரம் ஃபைட் நல்ல 20-30% வாய்ப்பு இருக்கலாம். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி விட்டுருங்க சார். அது வந்து 4 முறையும் இல்ல அது வந்து ரொம்ப சாலிடா. 2019 21 இடைத்தேர்தல் நடந்த போதும் 64,000 வாக்கு, 50,000க்கு மேலதான் எல்லா முறையுமே வாய்ப்பு வந்திருக்கு. அதை திருவாரூர்ல நிக்கிற இல்ல கொளத்தூரிலும் ஆண்டவன் தான் காப்பாற்றணுமா. கொளத்தூரிலும் இதுலயும் 70,000 80,000 ஓட்டை நீக்கப்பட்டதால் யாரோ ஒரு பெருமன்னரோ அல்லது சின்ன மன்னரோ அங்கே போவார்னு வந்தது. அது எந்த சிக்னல் வந்துடும் கடைசியில் உள்ளூர் ஆளுக்கே கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயுமே ஜெயிச்சுட்டா திமுக அடுத்த 11 வருஷத்துக்கு இனிமே இல்லை, அது எண்ட் ஆஃப் இதுன்னு சொல்லிடலாம். இப்போ திருவாரூருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கும்பகோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அஃப்கோர்ஸ் அசோக் குமார் டிஎம்சி தான் நிற்கிறாரு. அது வந்து 4 முறையும் ரொம்ப மோசமாக இல்லை. ஆனால் வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மி. ஒரு 2,000 வாக்கு 8,000 வாக்கு இல்லை. அதான் அங்கே நிற்கிறவர் சாக்கோட்டை அன்பழகன்னு சொல்லிட்டு, அதாவது அவர் பல காலமாக போட்டி போட்டுட்டு இருக்கார். இங்கே அதிமுக ஜெயலலிதா காலத்தில் ராமநாதன் ஒரு பிராமணரை நிற்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு உள்ளூரில் இருக்கிற திமுகவில் எதிர்ப்பு உண்டு. ஸோ அதை அறுவடை பண்ணினால் வாய்ப்பு உண்டு. அந்த 8,000 எடுக்க. கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப குறைந்த வாக்கு. அதுதான் சொல்கிறேன். அதை வந்து சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிரான அலையா இதை பயன்படுத்தி
பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாய்ப்புண்டு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரெட்டையில் நின்று இருக்கலாம்னு ஒரு சஜஷன் ஒரு சில நண்பர்கள்ட்ட இருந்து வந்தது. தாமரையை விட ரெட்டையில் நின்று தான் அங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு. இதை நான் ஏற்றுக்கலன்னாலும் மேபி அதுக்கு தட் குட் ஹவ் பீன் கன்சிடர்ட். பட் ஒர்க்கிங்கில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அங்கே ராமநாதன் நிற்கிறாரு. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு கணிசமான வாக்குகளோட. ஆனால் 2021 40,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவும், 2021 சாரி 24 48,000 வாக்கு திமுக அதிகமாக வாங்கியிருக்கு. இதை தவிர அங்கே நடந்த ஒரு இடைத்தேர்தலையும் 33,000 வாக்கு. இல்லை, அதான் அந்த தஞ்சாவூர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று அதே கருப்பு முருகானந்தம் திருப்பி இங்கே நிற்கிறாரு. வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். போன முறை அவர் டஃப் ஃபைட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 43,000 வாக்கு அந்த தொகுதியில் மைனஸாக தான் வாங்கி. இல்லை, டெல்டா பகுதிகளில் இது இவருக்கு ரொம்ப சீமான் நிறைய பிரிப்பார். இந்த முறை இவரும் பிரிக்கிறார். அதாவது வெற்றி பெற ஆளுக்கு போடணுங்கிறவங்க அங்கே போட்டுடுறாங்க. இவங்க ஃபைட்டு கொடுக்குற நேரம் டெல்டாவில் திமுகவுக்கு எதிரான இது இருக்கு அப்படிங்கிறது எடுபடாதா முருகானந்தம்? இல்லை, அந்த அளவுக்கு எடுபடாது. டெல்டால எடுபடும். ஏதாவது விவசாய பெல்ட்ல இது அர்பன்ல வந்துடும். தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள வருதுலாம் எடுபடாது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். பட் கருப்பு முருகானந்தம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவர். அவரை நம்ம என்ன சொல்றோம்? இல்லை, அது அந்த பக்கமும் 2-3 அமைச்சர்கள் பெரிய பக்கத்தில் மன்னார்குடியிலேருந்து மிகப்பெரிய இவர் வருவார். அதுக்கப்புறம் பழைய இன்னும் 2-3 எஸ்.எஸ். ராஜமாணிக்கம் எல்லாம் அந்த பெல்ட்டு. ஸோ அதில் ஒரு பெரிய இது உண்டு. புதுக்கோட்டை திமுக தான் 4 முறையாக 2016, 11, 21, 2024 கிட்டத்தட்ட 20,000 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்குங்கிற அளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அங்கே அவர் முத்துராஜா நிற்கிறாரு. இங்கே ராமச்சந்திரன் பிஜேபியிலிருந்து. என்ன ஆகும்? ஏன்னா அது வாக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 3,000 வாக்கு வித்தியாசம். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கும் பெரிய செல்வாக்கு இல்லாமல் இருந்தது. ஒன்று இந்த முறை பூத் ஏஜென்ட்ஸை மிக அற்புதமாக செஞ்சு அமித்ஷா வச்சு மீட்டிங் போட்டப்பையும் அந்த உள்ளூர் ஏஜென்ட்ஸோட தனியாக ஒரு 1/2 hour வச்சு ராமச்சந்திரனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு இப்போ அமித்ஷாவே ஃபீல் பண்ணதுனால கிட்டத்தட்ட 3 சீட்டு 6ல் 3 சீட்டு வாங்கியிருக்காங்க. ராமச்சந்திரன் நல்ல உழைப்பாளி. அதில் இன்னொன்று, அறந்தாங்கியும் போன முறை பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசுடைய மகன் கூட 38% தான் வாங்கியிருக்காங்க. அதன் ஜெயிச்சது லீடு இருந்தால் கூட 38%ங்கிறப்ப நீங்கள் 39, அதில் 2% குறையுன்னு வச்சுக்கிட்டா கூட அறந்தாங்கியிலே நல்ல ஃபைட் கொடுக்கலாம். கந்தர்வக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் அடுத்த 3 நான் சொல்லிடுறேன். இது சிபிஎம் தான் அங்கே இருக்குது. அவருக்கு எதிராக உள்ளூரில் ஒரு சின்ன அலை இருக்குது. பட் அது டெல்டா பகுதியில் கம்யூனிஸ்ட் செல்வாக்கை தாண்டி ஃபைட் கொடுத்தா ஜெயிக்கலாம். இது 3 புதுக்கோட்டை ரைட் ஆஃப் கிடையாது. கண்டிப்பா ராமச்சந்திரன் முயற்சி 3மே வரிசையா அந்த 3மே. திருப்பத்தூர் நம்ம வீடியோ புகழ் பெரிய கருப்பன், அவர் பெரிய கருப்பன் நிக்கிற அந்த தொகுதியில் 4 முறையும், அதாவது 2011, 16, 21, 24 4மே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. சொல்ல போனா கிட்டத்தட்ட 3,500 வாக்கு வித்தியாசம் தான் 2024 இருந்ததுங்கிறது மட்டும். ஓகே, ஒரு 3,500 வாக்கு திமுக அதிகமாக பெற்றதுங்கிறது மட்டும்தான் திருமாறனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது சூழ்நிலை. இப்போ அவர் என்ன ஆவார்? திருமாறன் என்ன ஆவார்? இல்லை, ஃபைட் கொடுக்கணும், நல்ல ஃபைட் கொடுக்கணும். அதாவது இந்த திருப்பத்தூர் ஃபைட் பண்ணலாம், நல்ல ஃபைட் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே அதிமுகவில் அமைச்சர் ரகுபதி இருந்தப்போ கூட தோற்றுருக்காருங்கிறப்ப எளிது கிடையாது. பட் நீங்கள் சொல்கிற லீடை வச்சு பார்த்தால் அமமுக இணைப்பு இருக்கிறது. இன்னொன்று, அந்த பக்கத்தில் இருந்து சசிகலா யார்திருந்து பிரிப்பாங்கங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த கேண்டிடேட் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா சார்? ஓ, ஏன்னா அதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பெல்ட்டில் சசிகலாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நடக்குது. காலையில் நேற்றுக்கு பேசியிருந்தார் ஸ்டாலின் ஐயா. நீங்கள் பேசும்போது ரொம்ப நேரமாக ஃபிகர்ஸ் பேசுறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சசிகலாவிடம் திரும்ப முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்திருக்க வேண்டும் எடப்பாடிங்கிற அளவில் பேசுகிறாரு. அதுதான் ஏன்னா சார் அவருக்கு அதாவது நமக்கு கிடைக்காத, நீங்கள் பழைய டேட்டா தான் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஆக்சுவல் ட்ரா டேட்டா வருது. உளவுத்துறையிலேருந்து வந்ததில் 45லேருந்து 60 சீட்டு திமுகவும் 10 சீட்டு கூட்டணிக்கு மேலே எளிதான வாய்ப்பு இல்லை. நல்ல ஃபைட்டு, ஈஸியாக ஃபைட்டு கொடுத்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு 70 தொகுதிகளுக்கு மட்டுமேன்னு சொல்லி தமிழக உளவுத்துறை கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்லேயே ஒரு மண்ணலி போடுறோம் சார். ஸோ அதுக்காக வெற்றி பெற்றது. அதுக்காகத்தான் 5வது முனை 6வது முனைன்னு சொல்லிக்கிட்டு 7 முனைன்னு நினைக்கிறேன். இப்போ இவரையும் நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியை சேர்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓட்டை பிரிப்பதற்காகவே செஞ்சுருக்காங்க. மானாமதுரை ஓரளவுக்கு அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கு.
போன முறை இதில் கூட 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட 3600 வாக்கு அதிகமாக பெற்றிருக்கு. ஆனால் மானாமதுரை வந்து அதே மாதிரி அந்த இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா, இடைத்தேர்தல் நடந்தபோது ஒரு 8000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி மார்ஜின் இருந்தது. ஸோ மானாமதுரை பாலகணபதிக்கு வந்து அவ்வளோ இன்னும் தப்பான ஒரு தொகுதின்னு சொல்ல முடியாது. இல்லை ஃபைட் கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய அளவு அவர் வந்து நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். போன முறை இதில் திருவள்ளூர்லையும் நல்லா ஃபைட் பண்ணார். தமிழரசியை விட ஈஸியாக வின் பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க பட் அமைச்சர் வேட்பாளர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, உழைப்பு தான் இருக்காங்க. மதுரை கிழக்கு பூமிநாதன் நிக்கிறாரு. இங்க பிஜேபியில இருந்து வந்து ராம சீனிவாசன். இல்ல, அது எளிதாக வெற்றி பெறக்கூடிய. மதுரை கிழக்கினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக உங்களுக்கு சொல்றேன் சார். 2011லயே வந்து திமுக வெற்றி பெறுது. ஓகே, அந்த இதுல ரைட் 45,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுது உடனே. ஆனா 2016ல தோக்குது, கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்துல தோக்குது. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிக்கு 2021க்கு வந்தீங்கன்னா 6500 தான். ஓகே. ஆனா 2024ல ராமசீனிவாசன் தான் மதுரை கேண்டிடேட். 23,000 வாக்குக்கு மேல லீடர் எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா ராமசீனிவாசன் வளைச்சிருக்காரு இல்லையா. ஆமாம், அதோட சரவணன் இது அந்த வந்து சுந்தர் எல்லாம் சேர மதுரையில் பெரும்பாலான சீட்டுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஈஸியாக ராமசீனிவாசன் ஜெயிப்பார். சுந்தருக்குமே வாய்ப்பு இருக்கு. ராஜபாளையம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜான் பாண்டியனுடைய பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் மனைவி நிற்கிறாங்க. அங்க வந்து 2011ல அதிமுக வெற்றி பெறுது, விஜயகாந்த் தலையில். 2016ல கூட ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி பெறுது. 2024ல கூட 21ல கூட நீங்க பாத்தீங்கன்னா 3000 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுது. 2024ல 3400 வாக்குகள் நாம அதிகம் பெறுறோம். அதாவது அதிமுக பிஜேபி அதிகம் பெறுறோங்கிற அளவுக்கு அந்த தொகுதி வந்து டுவர்ட்ஸ் ஜான் பாண்டியன் சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அதான் அவர் கேட்டு பெற்றிருக்கிறதும் அதனால தான் இருக்குமோ இருக்கலாம். கண்டிப்பாக நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தால் நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு. சாத்தூர் எடுத்துக்கோங்க. ஓகே, சாத்தூரை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரன் நிற்கிறாரு. அவர் முதல்ல பெருமையாகவும் அறிவிச்சிருந்தாரு. 2 முறை அதிமுக வெற்றி பெற்றது. 2011, 16 ரெண்டுமே. 21ல மட்டும்தான் 11,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறுது. ஆனால் 2024ல 18,000 வாக்கு கம்மியாக வாங்குது. அதிமுக இதை விட கம்மியாக வாங்குதுங்கிற அளவில் சாத்தூரில் இடைத்தேர்தல் நடந்த போது கூட 1100 வாக்குகள் தான் மார்ஜினா இருந்தா. இடைத்தேர்தல்னா கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாடுமே இருக்கு. அந்த 22 தொகுதி நடந்த போது அது 1000. ஸோ ரொம்ப சேஃபான தொகுதி, நல்ல சேஃபான தொகுதி. நயனாருக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அரசு. அதுதான் ஒன்று கேகேஎஸ்எஸ்ஆர் இது பண்ணார்னா, ஒர்க் பண்ணார்னா, பட் அவரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால இங்கே வரமாட்டார்னு எடுத்துக்கலாம். அப்படி விட்டுருவாரா தன்னுடைய அந்த சார்? 2011ல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. நேரு ஒரு பெரிய மீட்டிங் போட்டுட்டு கலைஞரோட பேசிகிட்டு இருப்ப கேட்டாராம், இது கலைஞர் எப்படி இருக்குன்னு. சார் 10 நான் எடுப்பேன்னாரான். இங்கே வேறு மொத்தமே தமிழ்நாட்டில் 20 தான் ஜெயிப்போன்னு எனக்கு உளவுத்துறை சொல்லுது. உன் சீட்டை காப்பாற்றிக்கணும்னா நேருவே தோத்தார் 2011. ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு 2011, 16, 21 பொறுத்த வரைக்கும் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க திமுக. 2024ல் 22,000 வாக்கு அதிகமாக வாங்குறாங்க. அந்த மாதிரி ராமநாதபுரம் நமக்கு ஓபிஎஸ் தான் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டாரு. நாகேந்திரனுடைய வாய்ப்புகள் அங்கே எப்படி இருக்கு சார்? இல்லை, ஓபிஎஸ் இருந்ததுனால வாங்கணும்னா கஷ்டமாகும். பட் அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இப்போ இவர் வந்திருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ தூக்கி விட்டதே டிடிவி தான். பெரியகுளமுடைய சேர்மனாக இருந்தவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை முதலமைச்சர் வரைக்கும் ஆக்கியது டிடிவி தான். ஏன்னா இவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்க. பெரியகுளம் ரிசர்வ் எம்பி தொகுதியை வெற்றி 99ல் வெற்றி பெற வச்சது. ஸோ 2 பேர். அதனால ஓபிஎஸ்ஸால் வரக்கூடிய இழப்பை இவரால் டிடிவி எடுக்க. ஐயூஎம்எல் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, அவங்களுக்குள்ள அவருக்கும் இவங்க அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர்களுக்கும் சிக்கல் இருக்குது. பட் அந்த சிக்கல்கள் வெளிப்பாடாச்சுன்னா ஐயூஎம்எல் உடைய அந்த எம்பி தான் வந்து திருச்செந்தூரில் வந்து என்வி சாப்பிட்டு பிரச்சனைகள் பண்ணது. அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபைட் கொடுத்தால் கண்டிப்பாக எளிதாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளதுலேயும் ராதாகிருஷ்ணன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. 3 முறையும் திமுக தான் வெற்றி பெற்று. 4 முறையும் 2011ல் 640 வாக்கு. ஓகே. 16ல் 26,000 வாக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 25,000 வாக்கு. இப்படி தான் ஒரு மார்ஜினைஸ்டாக தான் வெற்றி பெறுது. ஆனால் 2024ல் கிட்டத்தட்ட 58,444 வாக்குகள் திமுக அதிகமாக பெறுது. ஓகே. அந்த மாதிரி ஒரு தொகுதி அது. இப்போ அங்கே ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணணும்? இல்லை, அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நல்ல பேர் உண்டு. பட் அவர் வந்து ஜெயலலிதாவால்
ஐ மீன் தூத்துக்குடி பெரியசாமிக்கு எதிர்த்தாப்புல வளர்க்கப்பட்டவர். பட் அதுக்கப்புறம் அங்கே வாய்ப்பு இல்லைன்னு இந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ கீதா ஜீவன் தூத்துக்குடியை வச்சுட்டு இருக்கார். இவர் திருச்செந்தூர். இந்த முறை எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் நிற்கவில்லைன்னு கேட்டுக்கிட்டவரை இல்லை நீங்களே நில்லுங்க, மகனுக்கு கொடுங்கன்னு கேட்டப்ப இல்லை நீங்களே நில்லுங்க. அதான் சொன்னேன், உளவுத்துறை தகவல்கள் சரியாக இல்லை. அவர் மேலே இருக்கிற கேஸுங்கிறது அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்காருங்கிற அந்த சின்ன 35 லட்சம் தான் அவருக்கு மொத்த சொத்து வருமானம் இருந்த நிலையில் அந்த பீரியட்ல மாத்திரம் அவர் 3.5 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கார். அத்தனை டாக்குமெண்ட்டும் எடுத்திருக்காரு. ரொம்ப கிளியர் கட் கேஸு. பட் டிஎம்கே அதை தவிர வேற எதுவும் ஊழல் அவருக்கு மேலே இல்லை. நிறைய இருக்கு. பட் நான் சொல்லிருக்கிறது சார், வழக்கா சொல்றேன் சார், சட்டம் என்பது இல்லை. இப்போ ஊழல்னா கருணாநிதி தான், ஆனால் அவர் மேலே எந்த அதுதான் சொல்றேன். இல்லை அதான் சார், நம்ம ஹம்மர் கார் உதயநிதி அவர்கள் 2006-11 காலத்தில் 3 ஹம்மர் காரை வச்சிருந்தார். அதை வாங்கி கொடுத்தவர் அலெக்ஸ் ஜோசப்னு கொச்சினை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 500 கோடிக்கு டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காருன்னு அரெஸ்ட் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னு தேடி பார்த்தா அதில் அவரை ப்ரூவ் பண்ண முடியாமல் அவர் 2 பாஸ்போர்ட் வச்சுருந்தார். அதாவது 1 போலி, அதில் தான் கன்விக்ட் ஆகிருக்காரே தவிர இந்த மாதிரி இம்போர்ட்டட் கார் ஸ்கேமை லீகலாக ப்ரூவ் பண்ண முடியல. சட்டத்தில் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால இந்த ஓட்டைகளில் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர்ட் ஹார்ட் ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ ஹிட் விக்கெட்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபைட் கொடுக்கணும், ஈஸி கிடையாது. வாசுதேவன் நல்லரை பொறுத்த வரைக்கும் அங்கே ராஜா நிற்கிறாரு. இங்கே ஆனந்தன் ஐயாசாமி கடுமையான உழைப்பாளர். லாஸ்ட் டைமே தென்காசி ஈஸியா வந்துரும்ன்ற மாதிரி தான் இருந்தது இல்லையா? ஆனா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை அதிமுக கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. திமுக 2021 2300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது. 2024 5000 வாக்கு கம்மியாக வாங்கியிருக்கு. இல்லை, ரொம்ப சேஃப் தொகுதி இது. அவர் நிறைய உழைப்பு கொடுத்துருக்கார். ஜோஹோவுடைய இதில் இருந்து டைரக்டராக இருந்தவர். அந்த பகுதியை அந்த மக்களை இது பண்ணணும்னு சொல்லி இவர் செய்கிற இதை கிரிப்டோ வன்னிய அரசு கமெண்ட் அடிச்சிருந்தார். இவங்க போய் நம்ம கிராமத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு செஞ்சுருக்காங்கன்னு அடிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு உழைத்திருக்காருன்னு தெரியும். அதுவும் ஒரு சேஃப் எம்பி சீட்டு இவருக்கு தான் கொடுக்குறதா இருக்கும். ஜான் பாண்டியன் ரொம்ப ஈஸியா வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இப்போ நாகர்கோயில் அங்க ஆஸ்தின் நிக்கிறாரு, அது வழக்கம். நம்ம இடத்துல காந்தி சார் நிக்கிறார். காந்தியுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில அவர் பில்டப் பண்ணியே ஜெயிப்பார்னு எடுத்துக்கலாம் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தொகுதி. 4 தேர்தல்ல 2 தேர்தலில் ஒன்று பிஜேபியே வெற்றி பெறுது, இன்னொன்னுத்துல அதிமுக வெற்றி பெறுது. திமுக நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் 2016 மட்டும் 20,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுது. இதை பொறுத்த வரைக்கும் 2024 1800 வாக்கு வித்தியாசம் திமுக கம்மி அப்படிங்கிற ஒரு தொகுதி. காந்திக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவருடைய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளிட்டு போகலாம். கன்னியாகுமரியில பக்கத்துல தளவாய் சுந்தரத்துடைய ஹெல்ப்பும் இவருக்கு கிடைக்கலாம். இது எல்லாமே பிஜேபியோட திமுக பிஜேபின்னு போட்டி போடுற தொகுதிகளை பத்தி பேசிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு 6-7 தொகுதி இருக்கு, 5 தொகுதி இருக்கு. அது உதகை, அறந்தாங்கி, குளச்சல், விளவங்கோடு அண்ட் கிள்ளியூர். ஓகே, இதுல நீங்க உதகையை பாத்தீங்கன்னா நம்ம உதகை வெற்றி பெறலாம். உதகை நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏன் முருகன் அதுல நிக்காம இதுல வந்தாருன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவர் ஆனா ஜாலியா இருக்காருல்ல சார். முருகன் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்க, திருப்பி எம்எல்ஏ சீட். இல்ல, அவரை ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு மினிஸ்டர் போஸ்ட் அண்ணாமலை கொடுக்கலாம் என்பதாக முடிவு செய்துள்ளதாக டெல்லியில இருந்து நமக்கு வர்ற தகவல். மினிஸ்டர்னா அங்கேயா அவர் அங்க கொண்டு இவரை ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அண்ணாமலையை டெல்லிக்கு ராஜ்யசபா மூலமா இவருடைய இப்ப வச்சிருக்க ராஜ்யசபா மூலமா கொண்டு வரலாம். உதயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இல்ல, காங்கிரஸ் போன முறை 6800 வாக்கு வித்தியாசம். காங்கிரஸ் செல்வாக்கு பெருமளவில் பிரபு தான் வச்சிருந்தார். சுரேஷ் பிரபு இல்ல, சுரேஷ் பிரபு இல்ல, பிரபு தான், வெறும் பிரபு தான். அவர் பிரபு தான். அவர் ஏதோ ராஜவம்சம் சொல்லுவாங்க. அந்த அவருடைய அந்த ஒரு இதுல வந்ததே தவிர அங்க வேற மற்றபடி ஒன்றும் கிடையாது. 2024 ஒரு 6000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்கிற உண்மை இருக்கு. அல்ல, இவர் ராஜன் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்டோமேட்டிக்கா முருகனுடைய செயல்பட்டு பிஜேபியில நிறைய செயல்பட்டு தானே இருக்காரு. இல்ல, அதான் இது நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுவோ கூடலூர் ரெண்டுமே நல்ல வாய்ப்பு இருக்கு. குன்னூர் தான் டச். இந்த 2 சீட்டுமே இந்த கூட்டணிக்கு நல்ல. அறந்தாங்கி அப்படின்ன உடனே உங்களுக்கு திருநாவுக்கரசு. பட் போன முறை 38% தான் வாங்கியிருக்காங்க 24ல. கவிதா ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் சார் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் 2011-16 அதிமுக வெற்றி பெற்றது. அந்த டைம்லேயே இவர் காங்கிரஸ்ல தான் இருந்தார். இவர் ஒன்றும் திருநாவுக்கரசு முன்னாடி பிஜேபிக்கு போயிட்டு அப்புறம் காங்கிரஸுக்கு வந்தார்.
2021 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு இல்லாமல் 2024 28,000 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. திமுக வந்து அதிமுக பிஜேபியை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. இல்லை, அதான் திருநாவுக்கரசருக்கு அந்த தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. 96 ஜெயலலிதாவே பர்கூரில் தோத்தப்பையும் அவர் வெற்றி பெற்றாருங்கிற அளவுக்கு செல்வாக்கு உண்டு. பட் பல கட்சி 5 கட்சி அம்மா செங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டாரு. இப்போ மகனையும் நிறுத்தி வச்சிருக்காரு. பட் போன முறை திமுகவுடைய ஓட்டு 38-40 கீழே. எப்பயுமே எம்பி எலெக்ஷனோட எம்எல்ஏ எலெக்ஷனில் 3% குறையும் டிஎம்கேக்குங்கிறது, 3-5% குறையுங்கிறப்ப இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கு, ஃபைட் கொடுக்கணும். இதுவும் புதுக்கோட்டை கீழே வருது. 50 வருமா? திமுக வெற்றி பெறும்னு சொல்ற 50 இருந்தாங்க வந்துருமா? அல்ல, ஃபைட்டில் தான் இருக்கு. கண்டிப்பாா ஃபைட்டில் தான் இருக்கு. இது காங்கிரஸ் சீட், முதல்ல காங்கிரஸ் சீட் கொலைச்சல் இல்ல. ஓகே, வெற்றி திமுக கூட்டணிக்காக. ஓகே, நீங்க மொத்தம் 75 சொன்னீங்க இல்லையா? 50 + 25 சொன்னீங்கல்ல. கொலைச்சல் எப்போதுமே பிஜேபிக்கும் கொலைச்சல், கிள்ளியூர் அந்த 3 சீட்டுமே கிறிஸ்டியன் மெஜாரிட்டி, இன்க்ளூடிங் பத்மநாபபுரம் நம்ம நிற்கிறோம். அந்த 3 அதில் வந்து சிபிஎம்மோட மோதிரம். இந்த 4 இது நீங்கள் இதையும் சேர்த்து கிள்ளியூர் வந்து தமாக நிற்குது. ஸோ 4மே தமாகால அவர் உள்ளூரில் செல்வாக்குள்ளவர். அந்த பழைய காங்கிரஸ் செல்வாக்கு அவர் எடுத்தால் அவர் ஜெயிக்கலாம். பட் இந்த 4மே கிறிஸ்டியன் மெஜாரிட்டி அதிகம். அதில் பெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸ் எனப்படும் பட்டியல் ஜாதி மீனவர் கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு அதிகமாக ட்ராக்ஷன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது நடந்தால் திமுக வெற்றி பெறும். கிள்ளியூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிள்ளியூரில் பை எலெக்ஷனில் ஜெயிச்ச தாரையை கத்பர்ட்டை எடுத்து இதுக்கு இது விளவங்கோட்லேருந்து மாற்றிருக்காங்க. ஸோ காங்கிரஸே விளவங்கோட்டில் நம்ம மேடத்தை எதிர்க்க முடியாது, விஜயதாரணியை வெற்றி பெற முடியாதுன்னு முதல்ல பத்மநாபபுரத்தையும் அதையும் சிபிஎம்மோட மாற்றிக்கிறாங்கன்னு வந்தது. மாற்றிக்காமல் இன்றைக்கி கேண்டிடேட் லிஸ்ட்டில் தாரையை கத்பர்ட் போன வருஷம் ஜெயிச்சவங்கள அங்கேருந்து தூக்கி கிள்ளியூருக்கு மாற்றிருக்காங்கனாலே அங்கே பெரும் சிக்கல் இருக்கிறதுன்னு தெரியுது. இந்த நாள் வந்து தொடர்ந்து 20,000-25,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம். விளவங்கோடை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எதை விஜயதாரணி அங்கே இருந்தாங்களோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. போன முறை 25,000 வாக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் 2024. அவங்களுடைய செல்வாக்கோட விஜய் பிரிச்சூர்ல 40,000 சார், அதுல 40ல் 30 விஜய் எடுக்கிறார் என்றால் இவங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணான்னா நிவன் சைமன்ங்கிறவர் என்ன பண்ண முடியும்? அவரால் என்ன பண்ண முடியும்? இல்ல கிள்ளியூர்ல அதான் சொல்றேன். தமாக காங்கிரஸ் ஓட்டுகளை பிரிப்பாரா? வாசனை நம்பி வந்ததான் நல்லது அப்படி. அவ்வளோதான். நன்றி ஜெய். இவ்வளோ நேரம் கருத்து நல்ல தெம்போடு இருக்குங்கிற, பிஜேபி நண்பர்களுக்கு நல்ல தெம்போடு இருக்குங்கிற நம்பிக்கையில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட கலந்துரையாடுறேன்.